வணக்கம் மக்களே, சற்றுமுன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. பொதுமக்கள் தங்களுக்கு சொந்தமான நிலம், வீடு, மனை மற்றும் சொத்துக்களின் பட்டாக்களில் முறைகேடுகள் நடப்பதை தடுப்பதற்கு ஆதார் கார்டுடன் புகைப்படத்தோடு சேர்த்து புதிய பட்டா மாறுதல் சேவையை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழகத்தில் வீடு, மனை, சொத்துகள் வாங்குவோர் அதற்கான பட்டாவில் பெயர் மாற்றம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதற்கான விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா இ-சேவை மையங்கள் மூலமாக பொதுமக்கள் பதிவு செய்து வரக்கூடிய நிலையில் அடிக்கடி புகார்கள் கிளம்பிய வண்ணம் இருக்கிறது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு நிலவிய நிலையில் பொதுமக்களே அது குறித்து புகாரையும் சொல்லியிருக்காங்க. இப்போது பட்டா மாறுதல் சேவையில் பார்த்தீங்கன்னா திடீர் முடக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வீடு, மனை வாங்குவோர் அதற்கான பத்திரப்பதிவு முடிந்ததும் பட்டா பெயர் மாற்றத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இதற்காக பொதுமக்கள் தாலுகா அலுவலகங்களுக்கு அலைவதை தடுப்பதற்கு வருவாய்த்துறை புதிய வசதிகளை அறிமுகப்படுத்தி வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உட்பிரிவு சர்வே எண் உருவாக்க வேண்டிய தேவையில்லாத சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்காகவே பட்டா பெயர் மாற்றம் செய்து தரப்படுகிறது. பிறகு பார்த்தீங்கன்னா உட்பிரிவு உருவாக்கப்பட வேண்டிய இனங்களுக்கும் பணிகளை விரைந்து முடிப்பதற்காக சர்வேயர்களின் எண்ணிக்கையும் தற்பொழுது அதிகரிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் பட்டா மாறுதலுக்காக இனி இ-சேவை மையங்கள் வாயிலாகவும் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு கட்டணம் செலுத்திய ரசீது உள்ளிட்ட நகல்களுடன் VAO அலுவலகத்தை அணுகலாம். இந்த தகவல்களை எல்லாம் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் சரிபார்த்துவிட்டு சர்வேயருக்கு அனுப்பி வைப்பார். மக்களே, பட்டா மாறுதலுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பத்திரம், கிரைய பத்திரம், பாக பிரிவினை பத்திரம், தான பத்திரம், பரிவர்த்தனை பத்திரம், அக்கு விடுதலை பத்திரம் உள்ளிட்ட 6 பத்திரங்களில் உங்களுக்கான பத்திரம், வில்லங்க சான்றிதழ், ஏற்கனவே பட்டா யார் பெயரில் இருந்ததோ அந்த பத்திரம், ஆதார் கார்டு, முகவரி சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் போன்றவைகளுடன் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாவுடன் ஆதார் நம்பரையும் போட்டோவையும் இணைத்து ஆன்லைனில் வழங்கும் முறை விரைவில் அமலுக்கு வரப்போவதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய வசதி மூலம் பார்த்தீங்கன்னா ஆள் மாறாட்டம், பட்டா மோசடிகள் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னும் பட்டாக்களுடன் ஆதார் நம்பரையும் போட்டோவையும் இணைப்பதற்கான பணிகள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையின் அனைத்து சேவைகளும் டிஸ்ட்ரிக்ட் என்ற வெப்சைட் மூலம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பட்டா மாறுதல் விண்ணப்பம் மட்டுமே டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் வாயிலாக மேற்கொள்ளப்படுகிறது. பட்டா மாறுதல் தவிர்த்து மற்ற அனைத்து விண்ணப்ப பணிகளும் இ-சேவை வெப்சைட்டிற்கு மாற்றப்பட்டு நடந்து வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இ-சேவை வெப்சைட் வழக்கம் போல செயல்படக்கூடிய நிலையில் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் பட்டா மாறுதல் விண்ணப்பங்கள் பதிவு பணிகள் ஆரம்ப நிலையிலேயே தடைபடுவதால் பட்டா மாறுதல் விண்ணப்பங்களை பதிவிடும் பணிகள் பாதிக்கிறது. இதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் சர்வர் பிரச்சனை இருப்பதால் அவை சரி செய்யும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரைவில் அப்பணிகள் சீரானதும் பட்டா மாறுதல் தடையின்றி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் தொடர்பான மனுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால் அவை அனைத்தும் விரைவில் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்து பட்டா மாறுதல் சீக்கிரமே முடித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, பட்டா மாறுதல் ஆன்லைன் மூலமாக ஆதார் மற்றும் புகைப்படத்துடன் பெயர் மாறுதலாகி வரக்கூடிய இந்த புதிய திட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.